Hello guys, welcome to the video. இன்னைக்கு நம்ம வந்து புது சீரிஸ் ஓபன் பண்ண போறோம். அத சர்வைவல் வேர்ல்ட் ஒன்னு வந்து கிரியேட் பண்ண போறோம். அத கிரியேட் பண்ணி அதுல இருந்து விளையாடுறது. நோ சீட்டிங். ஓகே, உள்ள போலாம் வாங்க. வேர்ல்டும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நானே உங்க கண்ணு முன்னாடி கிரியேட் பண்ணுவேன். பேர் என்ன? மாமூ டிவி. சொல்லுங்க. என்ன இதெல்லாம்? ஓகே, இந்த பேர் நல்லா இருக்கு. இதை மறக்காமல் பண்ணிடுவேன் பேரை. நான் ஈஸி வச்சுக்கிறேன். வேறு என்ன வச்சுக்கலாம்? ஷோ போட்டு ஓகே, கரெக்டாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆன் இருக்கிறத ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, எப்படி இருக்கணும்? வேர்ல்டு கிரியேட் ஆகிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. தெரியாமல் கட் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்குறீங்க. ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. கடவுளே ஆஹா, வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. நல்ல பயமாக இருந்தால் பரவாயில்ல. நல்ல பயமாக தெரியல. மனம் வந்து இருக்காப்போ நான் மேலே என்ன ஜாம்பி சத்தம் சரியில்லையா? சரியில்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம அங்கே இருக்க மரத்தை வச்சு வெட்டி ஆரம்பிக்கிறோம். ஓலியில் இருக்கிறது ஃபார்ம்லாம் ஆரம்பிக்கலாம். நான் அதுக்குள்ளே டிஸ்பான் ஆகிடும். பெருசல் ஏதாவது பெட்டிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது விரும்பி நான் இது பண்ணேன். சரி வைப்போம். தெரியும், ஓரளவு ஃபோன் சொல்லலாம். ஆனாலும் அவ்வளோ விஷயத்தை பற்றி தெரியாது. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் நிறையா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் நான் லைக் பண்ணிடுங்க. லட்டி வர நான் கூட உழுவணும்னு நினச்சேன். லட்டி என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறதுனா டக்குன்னு வாய் வர மாட்டேங்குது. ஒன்றும் ஆகாது. எல்லாம் ஆயிரும். மைன்கிராஃப்டோட பேசிக்ஸை தான் நான் அப்போ பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல மரத்தையும் வெட்டவும். எனக்கு இந்த ஒயிட் மரம் பிடிக்கும். இருந்தால் என்ன பண்ணுறது? அது ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அவ்வளோ தூரம் சோம்பேறிக்கணும். நம்ம இதையே வெட்டிப்போம். அப்படி பாவம். நைட்டு சும்மா ஒரு சின்ன குடிசை மாட்டம் பண்ணிப்போம். இந்த பிளெயின் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் நம்ம இந்த பிளெயின் ஏரியாவுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி எதுக்கு கன்வெர்ட் பண்ணி இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று ஆனால் வரமாட்டேங்குது. ஒன்று செஞ்சுக்கலாம். ஐயா ஃபுட்டு எதுக்கிறோம். பாருங்க கிராஃப்டிங் கை எப்படி விளையாடுதுங்க. மேலே 3 வச்சு உடன் பிகாக்ஸ். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் உடன் பிகாக்ஸை நம்ம செஞ்சாச்சு. இவர் பேர் முனியாண்டி. ஆனால் இப்போதைக்கு நம்ம விற்க முடியாது. நம்மளோட வேணாம். இல்லை, நம்ம இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்ஸும் செஞ்சுக்கலாம். மர வெட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரம் நைட்டுக்குள்ள ஓடு கட்டலாம் பார்த்தா முடியாதுருக்கேன். ஓடு கட்டலைன்னா நான் சூப்பர் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. அது நீங்கள் கூட உங்கள் சர்வைவல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் நைட் ஆகுது. நான் கிளைண்ட்ஸை கேட்டு நான் போயிட்டு நான் உங்களுக்கு என்ன மெத்தட்னு காட்டுறேன். அப்படி அம்மா நாங்கள்லாம் நட்ராத்திரியில் ஒட்டு துணி நம்புகிறோம். கடப்பாறை மிக்ஸ் அடிச்சோம். உங்களுக்குலாம் குளிராது. எங்கே போகிறது? ஷீப்பு. இங்கே போகிறது ஷீப்பு கிட்ட போகிறது. ஒரே அடி டமல். மிஸ்ஸு டமல். என்ன நீ கொழுப்பு காட்டிட்டு இருக்கிற?
கஞ்ச பிஸ்னாரி ஷீப்பு ஒரே ஒரு உண்டு தான் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஓட ஓடுது நம்மளை. ஆர்ஸ் அண்ணன் நீங்கள் அப்புறமா எண்டாங்க. இப்போ என்கிட்ட எந்த சைடும் இல்லை. ஷீப் அங்கே ஒன்று இருக்குது. 2 இருக்குது. 2 1 ஆஹா 1 இன்னும் பொட்டாக்ஸாக காட்டுறேன். ஒரே முடிஞ்சுது. அடுத்த ஷீப் ஒரு ஷீப் வந்துரு வலிக்காமல் போட்டு திடீர்றேன். நல்ல ஷீப் எங்கே இருக்கிற? அருமையான பாட்டு கேட்டு ஓடி வந்துடு. எங்கே இருக்க பட்டுக்குட்டி? ஓடியாங்க. என்ன கேட்டிங்கன்னா எங்கள் ஊரு கட்டணும். அழகான பீச் ஹவுஸ் பண்ணுறோம். நல்லாயிருக்கும். மாடுன்னு உங்களுக்கு என்னோட மரியாதையை செலுத்து கொடுங்க. காலை விழுறேன். ஓகே பை. ஷீப்பு எங்க கோழி முடிஞ்சுது. இங்கே ராத்திரி ஒரு ஜான் வயிற்றுக்கு முடிஞ்சுது. கொஞ்சம் சாப்பிடுவோம். கோழி டேஞ்சரஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 சான்ஸ் நம்மளை அது ஹங்கரி ஆக்கும். அதாவது ஹங்கர் கொடுத்துரும். அதனால் நமக்கு எச்சா பிடிக்கும். அதனால் நம்ம கோழியை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரே ஒரு ஷீப்பு கொடுங்க கடவுளே. நைட்டு ஓட்டி போடலாம் கடவுளே. உனக்கு கருணையே இல்லையா? மாடை எவையா கேட்டா? ஒரே ஒரு கடவுள் இருக்காங்க குமாரு. ஓடு. சாவு. ஐயோ இந்த ஸ்க்ரீன் மேலே போகுது. செத்து போச்சு. ஓகே இப்போ மோர் உட்டு டைம் லேப்ஸ். மைன்கிராஃப்ட் எல்லாம் ரொம்ப நாள் அதனால் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இதுதான் டச்சு ஸ்க்ரீனாக நவுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். அடுத்து நமக்கு இது வேணும். நம்ம அந்த பீச் ஹவுஸ்கிட்டே வீடு கட்டிக்கலாம். இல்லாட்டி வீடு கூட அடுத்த எபிசோடில் கட்டிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு சும்மா ஒரு குடிசை மாட்டை கட்டிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வீடு கட்டலாம். அந்த ஐலாண்டில் கட்டலாமா இல்லை வேறு எங்கே கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த ஐலாண்டா இல்லை அந்த ஐலாண்டா இந்த மாட்டை பீச் ஹவுஸ் ஒன்று கட்டிக்கலாமா நீங்களே அடுத்த பேர் சொல்லுங்கள். அது வரையும் இப்போ நம்ம வெறும் சும்மா மைண்ட் மாட்டை ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் மைண்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியாதுண்ணா. இந்த வீடியோ ஓட்டாமல் பாருங்கோ. உங்களுக்கும் தெரியுங்கோ. அட்லீஸ்ட் 5 பிளாக்காச்சும் நீங்கள் மைண்ட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நான் வெறும் கையில் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ஷவல் எதுவும் இல்லை. இதனால உங்களுக்கு டர்ட்டும் இதுவும் நிறையா கிடைக்கும். டர்ட்டு ஸ்டோனும். அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிளாக் நான் விட்டுறேன். இல்லை அதையும் கூட எடுத்துக்கலாம். பிக்அக்ஸ் வச்சு ஸ்டோனு அடுத்து ஒரு பிளாக் விட்டுட்டு ஒரு பிளாக் கூட சொன்னேன். நான் தெரியாம விட்டேன். அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மைனை நான் எப்பயும் வச்சுக்க போகிறதில்ல. அதனால் தாறுமாறாகவே பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே தாறுமாறு ஸ்டார்ட்ஸ்னா நம்ம அந்த மலை மேலே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்துச்சு. அது நம்ம அடுத்த எபிசோடில் போய் எடுத்துக்கோம். இப்போதைக்கு ஸ்டோன் பிக் மட்டும் செஞ்சுக்கிட்டு சின்ன டேட் குடிச்சா செய்வோம். அது நமக்கு போதும். நைட் ஆச்சுன்னா தூங்க பெட்டு என்ன தயாரிக்கிறேன். பெட்டு தயாரிக்கிறேன். நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இப்போ நைட்டு ஓட்ட முடியாது. வெரி நல்ல சொகுசான ப்ரெட்டு. ஓகே பெட்டை வச்சு நீங்கள் நைட் ஓட்டிக்கலாம். நான் போய் நம்ம குடிசையை போடான்னு. இப்போ எத்தனை கல் நம்மக்கிட்ட இருக்குது? 9 இருக்குது. இன்னும் 10 முடிச்சுட்டு ஓடிடுவோம். ஓகே அப்புறம் ஜோயின் மண்ணு குடிசை செய்வது எப்படி? முதலில் 3 கட்டத்தை எடுப்போம். அடுத்து 1 2 3 4 இது போதும். 1 2 ஓகே. இப்போ இந்த கட்டத்தை நம்ம நிரப்புவோம். முடிந்ததா? அடுத்து நான் நிறைய ஊடு கட்டுற வீடியோ போட்டதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம். நான் ஓரளவு நல்லா ஊடு கட்டுவேன். அதனால் என்னோடய திறமையை பார்த்து நீங்கள் மிரண்டுறாதீங்க. சும்மா சொன்னேன். நான் நல்லா ஊடு கட்ட மாட்டேன். அதனால் வியூஸ் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ பாருங்கள் ஒரு ஷவல் செய்ய போகிறேன். அப்புறம் ஒரு இது ஷவல். ஓகே
இந்த மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸில் எனக்கு பிடிக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷவுல் போட் செய்யறதுக்கு ஷவுல் தேவைப்படும். ஆனால் ஜாவா எடிஷனில் தேவையில்லை, வெறும் கட்டையை மட்டும் மட்டும் வச்சுருந்தா போதும். இது எனக்கு பெட்ராக் எடிஷனில் பிடிக்காத ஒன்று. நான் வன்மையாக கண்டிச்சு ஆனால் வாய் வளருது, கண்டிக்கிறேன். இப்போ மண் குடிசை செய்ய ஆரம்பிப்போமா? இப்போ இன்னும் கொஞ்சம் டிங் 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 டிங். இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பேசிக்காக கட்டுறேன், அதனால் நான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணவில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் நான் அதில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம அதையும் பில்டு பண்ணிடலாம். 2 அழகான சென்னல், அப்புறம் நம்மளே வெளியே போகாத மாட்டோம் ஒரு என்ட்ரன்ஸ். அதான் சாம்பி உள்ளது, எப்படி அடிப்படைத்தனம். ஐயோ மண் வேறு தீர்ந்து போச்சு, என்னோடய ஸ்டோனை வேறு யூஸ் பண்ண மனசு வரல. சரி இருக்கிறது போடும் வச்சு நம்ம தூங்குவோம். இரவு தூக்கம், அருமையான தூக்கம். ஓகே கைஸ், இந்த மாட்டம் அடுத்த வீடியோ மொரட்டுத்தனமா இது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஏன்னா பேசிக்கில். அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோன்னு பார்க்குறேன். போ.